பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கடந்த 4 வாரங்களும் அவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து இந்த கடைசி வாரத்திலே அவருடைய நன்மையை எண்ணி அவரை துதிக்கும்படிக்கு நன்றி செலுத்தும்படிக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தை வரவேற்கும் வண்ணமாய் எல்லாரும் இருக்கிற இடங்களை முழங்கால் படியிட்டோ எழுந்து நின்றோ கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்தை வரவேற்று நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, மற்றவர்கள் எழுந்து நின்று அந்த தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆளும்படியாய் இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன், நீங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆண்டவர். ஆமீன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. சொல்லுங்கள் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில் இருந்தீங்கப்பா. கடந்த வாரங்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தீரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் வாங்கப்பா. எங்கள் ஆராதனை கத்த நீர் ஆட்கொள்வீராக. எங்கள் ஆராதனை கத்த நீர் மகிமைப்படுவீராக. கொஞ்ச நேரம் அந்த பிரசன்னத்தை வரவேற்போமா ஆண்டவரே? நீங்க வாங்க சுவாமி, உங்க பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் சுவாமி. We welcome you this morning, Lord. ஆருமையா போதகரே, வந்து மீடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்து மீடம் தங்கீரும். சேருமையா வந்தீரல், சேருமையா வரவேற்போமா? சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய், உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் கடந்து வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We welcome you, Lord. ஆண்டவரே, நீர் நல்லவர் ஐயா, நீர் எத்தனை நல்லவர். கொஞ்ச நேர விசுவாசிகள் உடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம் இது. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. சொல்லுங்க, கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்தாரே, கிருபையாய் நம்மை நடத்தினாரே, தேவைகளை எல்லாம் சந்தித்தாரே. நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் சுவாமி. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஓ, தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆனந்தம் என்று வேதம் சொல்லுகிறதே. நன்றி ஐயா, எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் எங்களை நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கண்மணி போல் அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் வேதம் சொல்லுகிறது அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். இத்தனை நாட்கள் நமக்கு போதுமானவராக இருந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாய் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருக்கு துதி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கே என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமா எங்களோடு கூட சேர்ந்து துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு என்று பாடுவோமா? கரங்களை தட்டி துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம்
ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே தூதர்களே துதியுங்கள் தூத சேனையை துதியுங்கள் தூதர்களே துதியுங்கள் தூத சேனையை துதியுங்கள் சூரிய சந்திரனை துதியுங்கள் பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள் சூரிய சந்திரனை துதியுங்கள் பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே வானாதி வானங்களை துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் வானாதி வானங்களை துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் நீராழங்களை துதியுங்கள் பூமியில் உள்ளவை துதியுங்கள் நீராழங்களை துதியுங்கள் பூமியில் உள்ளவை துதியுங்கள் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே அக்கினி கல்மழையை துதியுங்கள் மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள் அக்கினி கல்மழையை துதியுங்கள் மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள் மலைகள் மேடுகளை துதியுங்கள் பறவை பிராணிகளை துதியுங்கள் மலைகள் மேடுகளை துதியுங்கள் பறவை பிராணிகளை துதியுங்கள் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே வாலிபர் கன்னியரை துதியுங்கள் பெரியோர் முதியோரை துதியுங்கள் வாலிபர் கன்னியரை துதியுங்கள் பெரியோர் முதியோரை துதியுங்கள் பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள் இயேசுவை என்றுமே துதியுங்கள் பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள் இயேசுவை என்றுமே துதியுங்கள் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹalleluya ஹalleluya. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறதாம். ஆமென். அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த ஒரு ஆண்டவர். சகரியா இப்படியாய் சொல்கிறான், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி நம்ம எவ்வளவாய் பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர், எவ்வளவாய் நம்மை நடத்தி வருகிற ஒரு ஆண்டவர். ஆமென். அவரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் என்று சங்கீதக்காரன் தெளிவுபடுத்துகிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு சொல்லும்போது சொல்கிறார், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். A God who is capable of doing everything and all the plans that he has already planned will not be thwarted. That is what the word of the Lord says. அவர் நமக்கு செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத. கரங்களை தட்டி உற்சாகமாய், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இதயத்தோடு, தேவரீர் நீர் சகலம் செய்ய வல்லவர். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்?
நீரானே தேவரே சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் தடைகளை உடைப்பவர் நீரானே தடுப்பவர் எவரும் இல்லையே கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன் கண்மலையே உம்மை துதித்திடுவேன் தடைகளை உடைப்பவர் நீரானே தடுப்பவர் எவரும் இல்லையே கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன் கண்மலையே உம்மை துதித்திடுவேன் தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும் நீ செய்வதை தடுப்பவன் செய்ய நினைத்தது நிறைவேறும் நீ செய்வதை தடுப்பவன் தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் அவருக்கு ஒப்பான தெய்வம் இல்லை. ஒருவேளை பல விதமான சூழ்நிலை யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒன்றே ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த காலவெல்லை அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். உன் வாழ்க்கையில உன்னை குறித்து ஏற்கனவே தேவன் திட்டமிட்டவைகளை யாராலும் தடுக்க முடியாது. அவர் சொன்னது உன் வாழ்க்கையில நிறைவேறும். கடந்த வாரமே நம்ம பார்த்தோம், அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? வாழ்க்கையில என்னெல்லாம் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அதே ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏனையா என் ஆத்துமா கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தாரே, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினாரே, உன் பிராணனை அழிவுக்கு மீட்டாரே, நன்மையினால் உன்னை திருப்தியாக்கினாரே, உன் பாவங்களுக்கு தக்க உனக்கு செய்யாமல் உன் அக்கிரமங்களுக்கு தக்க உனக்கு சரிகட்டாமல் இருந்த ஒரு தேவன். அவர் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தமக்கு பயந்தவர்களுக்கும் அவர் இறங்குகிறார். எனவே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்ற இந்த கால வேளையில அவர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்லி அவருக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை பாட போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்று சொல்லி உற்சாகமாய் அவர் பாட போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதித்தேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதித்தேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த
தேவன் சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் பொருளிலும் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு, என் போக்கிலும் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கியதே, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு அதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு அதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் நினைத்து கொஞ்ச நேரம் எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதையில் ஒரு நிமிஷம் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம்ப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நடத்தி வந்து சொல்லுங்க ஆண்டவரே, நீ நல்லவராய் இருந்தீரே. கொஞ்ச நேரம் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிற அந்நிய பாஷைகளை பேசி ஒருவேளை இந்த ஆவியானவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு சொன்னா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில நல்லவராய் இருந்திருப்பார் என்று சொன்னா கொஞ்ச நேரம் சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் அப்பா, நீர் எத்தனை வல்லவர் ஆண்டவரே. என் சூழ்நிலைகள் மத்தியிலே, என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியிலே ஆமென் ஆண்டவரே, நீ நல்லவராகவே இருந்தீரே. என் தோல்விகள் மத்தியில சொல்லுங்க ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். பல நேரங்களில் உடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில ஏமாற்றங்களை நினைத்து உன் தேவனை விட்டு விலகி விடுகிறாய். இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு கடந்து வரும் பொழுது பின்னால பார்வோனின் சேனை, முன்னால செங்கடல், பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள், அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனிமேல் காணப்போவதில்லை என்று அங்கே மோசையின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களோடு பேசினார். எப்பேற்பட்ட கலக்கம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. I don't know Lord, what am I going to do? ஆண்டவரே, அடுத்து என் வாழ்வில் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. God says He will make a way out of the sea. அங்கலாய்ப்பின் மத்தியிலே வழியை உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவர். பயப்படாதே. இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி வாழ்கிற அனுபவத்தை மாத்திரம் விட்டுவிடு. கொஞ்ச நேரம் அவர் உனக்கு செய்த நன்மையை நினைத்துப்பார். இத்தனை நாட்களாய் அவர் உனக்கு நல்லவராகவே இருந்து வந்தாரே, நல்லவராகவே இருந்து வந்தாரே. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உன்னை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று உன் தேவன் சொல்லுகிறார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன்.
நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் உனக்கு வாக்குரைக்கிறார். உன்னை ஏந்தி சுமக்க ஒரு தெய்வம் உண்டு. உன் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உன்னை தாங்கின் அந்த கரத்தை மாத்திரம் நினைத்துக்கொள். சூழ்நிலையை பார்க்காதே. உன் சூழ்நிலைகள் மத்தியிலே உனக்கு வழியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். சாரிபாத் விதவை எல்லாம் முடிந்தது, நானும் என் மகனும் மரிக்க போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே எலியாவை சாரிபாத்திற்கு தேவன் அனுப்பினாராம். அந்த விதவையின் வீட்டிற்கு தேவன் அனுப்பினாராம். பஞ்ச காலம் தீர் மட்டும் அவருடைய பாத்திரத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அவருடைய களஞ்சியங்கள் மாவு பிசைகிறதான தொட்டி குறைவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாதே. ஸ்டாப் murmuring. எனக்கு என்ன நடக்குமோ அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி புலம்புகிறதை நிறுத்திவிடு. உன் ஆண்டவர் உனக்காக வழிகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். He is making a way out of wilderness. வனாந்திரத்தில் வழிகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஒருவேளை உனக்கு இன்று பார்க்க முடியாமல் இருக்கலாம், but he has already started his process. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கண்களால் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம், but the plans that he has already prepared, and there is no one to thwart his plan. There is no stumbling block for his plan. He is your God, Almighty God. ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தை மாத்திரம் எனக்கு தாங்க ஆண்டவரே. பல நேரங்களில் என்னை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல சுவாமி, முற்றிலுமாய் தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஏதோ உங்களை ஊக்கப்படுத்துறோம்னு நினைக்காதீங்க. விசுவாசத்திலே பலப்படு. கர்த்தர் உன்னை உன் விசுவாசத்திலே பலப்பட சொல்லுகிறார். அந்த கால வேளையிலே believe your God, be strengthened in your God, stand firm in your Father. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து என்றுதான் பவுல் சொல்லுகிறார். உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் தேவனுடைய செயல்களிலே பெருகிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Stand firm, let nothing move you. இந்த கால வேளையிலே தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டி, ஆண்டவரே நான் பலவீனன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிருபை உண்டதுல மாத்திரம் உண்டு ஆண்டவரே. Can we declare this morning? Father, I am weak. I know Lord, you can alone strengthen me, your Father. Your strength is so sufficient for all my weakness. Shalom ஆண்டவரே, I am weak many a times Lord. என்னுடைய சிந்தையினால, என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய அப்பா எண்ணங்களினால நான் தோற்று போய் விடுகிறேன். I become covered, I become discouraged, your Father. Strengthen me this morning, Lord. கேளுங்க ஆண்டவரே, அவர் செய்த நன்மையை மாத்திரம் நினைத்துக் கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, Father, this morning Lord, I commit my life unto you. நீர் எத்தனை நல்லவரை என் வாழ்க்கையில் இருந்தீர் ஆண்டவரே. I am unworthy to stand before your threshold, Lord, but still you are faithful to me. என் பாவங்களை மன்னித்த ஆண்டவர், எத்தனை நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. With a grateful heart, give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இரு. உள்ளத்தின் ஆழத்தில் to the Holy One. Give thanks. உனக்காக தன்னுடைய குமாரனையும் மரிக்க கொடுத்தார். Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Start declaring, see your Father,
பரிசுத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவகுமாரன் இயேசுவை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்பாய் என்னை மெச்சிக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் பெருமைப்பட்டுக் கொள்ள ஒன்றுமில்லை. You are worthy to be praised, Father. இயேசுவே நீ பாத்திரரே, நாங்கள் பாடுகிற இந்த வேளையில கட்டுகள் உடைவதாக ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் அவள் மனநிலை இருந்தாலும் Father, we pray, Lord, let their bondage be broken right now in the name of Jesus. ஒருவரே பாத்திரர், நீ பலவீன நல்ல அப்பா, நாங்கள் பலவான்கள். நாங்கள் இனி தரித்திரர்கள் அல்ல, கர்த்தர் நிறைய செழித்தோங்க செய்கிறவர். இது உம்முடைய செயல் ஆண்டவரே. Father, it is by you and you have done this in our life, Father. Nothing to boast about ourselves. எங்க வாழ்க்கை ஒன்றும் வெச்சிக்கொள்றபடி இல்லை ஆண்டவரே, உங்க கிருபை ஐயா. நன்றி ஆண்டவரே. Thank you for your grace, Father. Thank you for your love that endures thus far, oh God. நாங்கள் நிற்கும்படிக்கு செய்த உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கால்கள் வலுவுகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உடைய கரம் எங்களை தாங்கினதே. ஆபத்தில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை தப்பு வைத்திரு. உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா. We cannot compare your love with any other gods, oh God. You alone, the Alpha and Omega. நன்றி ஆண்டவரே, நீ நடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர், எங்களையும் விசாரித்து வழி நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதிர் வயது வரை உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர், நீர் வாக்கு மாறாதவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஐயா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்படி எல்லாரும் இந்த ஆராதனை சிந்தையில் இருக்கிற இந்த வேளையிலே ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
அவர் இந்த மட்டும் நம்மை பாதுகாத்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி, எல்லாரும் இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி. எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் வந்த போதும், விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் காலத்தில், இந்த COVID-19 சிச்சுவேஷனில் பலவிதமான பேனிக், ஆனாலும் அவர் போதுமானவராக இருந்தாரே. கொஞ்ச நேர கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, என் ஜீவனை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தை உம்முடைய கரம் பாதுகாத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஐயா, இந்த பிரச்சனைகள் முற்றிலுமாய் நீங்கட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் முற்றிலுமாய் குறைவதாக ஆண்டவரே. அப்பா, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, அவர்களுக்கு இறங்குவீராக, சுகப்படுத்துவீராக. ஆமென் ஆண்டவரே. பிணியாளிகளுக்கு வைத்தியர் நீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதே அப்பா, இந்த ஆண்டவரே வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கரம் இறங்கி அவர்களுக்கு சுகம் உண்டாயிருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை சுகப்படுத்துவதாக, சுகப்படுத்துகிற கர்த்தரை அறிந்து கொள்ள ஒரு ஸ்லாக்கியமாக இது மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நீ நல்லவர், நீ பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி ஐயா ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே பலர் வேலை இழந்து ஆண்டவரே அப்போ ஆண்டவரே குடும்ப சூழ்நிலைகள் ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையில் இன்னும் ஆண்டவரே தடுமாற்றத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளும் ஆண்டவரே சுமூகமாய் தீர்ந்துவிட கர்த்தாவே நீர் ஒரு அனுக்கிரகம் பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இழந்தவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே வேலையை கடாட்சி தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வழிவாசல்களை உண்டு பண்ணுவீராக. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கர்த்தாவே தேவையான ஞானத்தை தாரும், தேவையான இடத்துல வாசல்களை உண்டு பண்ணி தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற ஆண்டவர், வழிகளை உண்டு பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, எங்களுடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் தேவனுடைய அன்பை உணரக்கூடிய ஒரு நாட்களாய், தேவனை ருசி பார்க்கக்கூடிய ஒரு நாட்களாய், தேவனுடைய சமூகம் அவருடைய குடும்பங்களில் இருக்கிறதை பார்க்கக்கூடிய ஒரு நாட்களை கர்த்தர் மாற்றி தருவீராக. ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கிறவர்களோடு கர்த்தருடைய பலன் பூர்ணமாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தரை தேவைகளை சந்திப்பீராக. நீர் யெகோவா ஈரே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமீன் ஆண்டவரே. சொல்ல முடியாமல் ஆண்டவரே திணறிக் கொண்டிருக்கிற அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தர் நீர் காண்பீராக. நீர் மாத்திரம் அறிந்திருக்கிற அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகளை எல்லாம் யெகோவா ஈரையா இருந்து தேவ பர்வதத்திலிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் அன்பு நிலைத்திருக்கட்டும். இயேசுவை குடும்பத்திற்கு தலைவராக இருப்பீராக. ஆமீன் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நேரத்தில் கூட ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியங்களுக்காய், விசேஷமாய் ஊழியர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே லாக்டவுன் சிச்சுவேஷனில் அப்பா பலரால் ஊழியம் செய்ய முடியல ஆண்டவரே. பலருடைய ஊழியங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. முடிந்தவர்கள் ஆண்டவரே ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆனாலும் ஆண்டவரே சுவே சபை கூடி வருதல் ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் முக்கியம் ஆண்டவரே. இதற்கான ஆண்டவரே காரியங்களை கர்த்தாவே நீர் சீக்கிரமாய் ஒழுங்குபடுத்துவீராக. இதற்கான தடைகள் எல்லாம் நீங்கி கர்த்தாவே நாங்கள் மறுபடியுமாய் ஒன்று கூடி ஆண்டவரே தேவனை ஆராதிக்க எங்களுக்கு வழிவாசலை உண்டு பண்ணுவீராக. விசேஷமாக இந்த நாட்களில் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் நலிவுற்றிருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர் தேவைகளை நீ சந்திப்பீராக. கர்த்தர் நீரே ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் சபையாய் எங்கள் ஆண்டவரே ஆனிவர்சரிக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவரே பலனையும் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் ஆண்டவரே இதுக்கு பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் இருப்பீராக. இதற்கான தேவைகளை கர்த்தர் நீ சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். சபையில் ஆண்டவரே இத்தனை ஆண்டு காலம் நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நீர் எங்களை நடத்துவதில் உண்மையுள்ளவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்கிற எல்லா வேண்டுதல்களுக்கும் உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறவைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றிற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிக்கிற மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல அடிமையும் இந்த நாளிலே கர்த்தர் அடிமைக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டினபடியால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும்
சங்கீத பகுதியை படிப்போம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 17. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் ஞானமானவர்களை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன். என் கால்கள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கருத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிரியை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். ஆமேன். நாம் ஒரு முறை கூட நாம் எல்லாரும், ஆண்டவரே, இம்மட்டும் நம்மை கண்மணியைப் போல காத்த தேவனே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செய்து வர எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சாட்சி வந்து எங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தபடினாலும் இல்லை, ஆண்டவர் தினந்தோறும் நன்மை தான் செஞ்சிட்டு இருக்கார் எங்களுக்கு. ஸோ இந்த சாட்சி வந்து சபை வந்து பக்தி விருத்தி அடைவதற்கும் விசுவாசத்தில் பலப்படவும் தான் சொல்லப்படுது. என் ஒய்ஃப் வந்து ஹேமா வந்து கடந்த ஜூன் மாதத்தில் வந்து ஒரு 3 days வந்து ஃபீவர் இருந்தது. நாங்கள் போய் செக் பண்ணோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 2 days கழித்து இது மாதிரி வைரஸ் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்திருக்கு, நீங்கள் வந்து 10 நாள் கேம்பில் வந்து தங்கணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் லைட் ஃபீவர் தான் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், 10 நாள் வந்து அந்த கேம்புக்கு வந்து அமுச்சு விட்டு நாங்கள் பாரத்தோடு வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். நான் பாஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், சபையில் ஃபெலோஷிப்கிட்ட எல்லார்ட்ட சொல்லி எல்லாம் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. திரும்ப 10 நாள் கழித்து ஹேமா வந்து வீட்டுக்கு வரும்போது நான் தான் பிக்கப் பண்ண போனேன். ஸோ அந்த எம்எம்டி சிக்னலில் தான் வந்து ஆம்புலன்ஸில் வந்து விட்டு போனாங்க. நான் தான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். நான் எப்படி அனுப்புனனோ ஃபீவரோட, அதே ஃபீவரோட தான் வந்து திரும்ப வந்து 10 நாள் கழித்து வரும்போது அதே ஃபீவரோட தான் வீட்டுக்கு வந்துச்சு. நான் கேட்டேன், எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை, லைட் ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும்போது, இது கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீவர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபியராக தான் இருந்தது. சரி, நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணுவோன்ட்டு நல்லா பாரத்தோடு கண்ணீரோடு நாங்கள் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். அடிக்கடி வந்து பாஸ்டர் வந்து அடிக்கடி விசாரிக்கிறது, எப்படி இருக்குன்னு கேட்பார். திடீர்னு நல்லா ஜெபம் பண்ணலான்ட்டு எல்லா ஃபெலோஷிப்லையும் சொல்லுவாங்க. நல்லா பாரத்தோடு நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. திரும்ப நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஃபீவர் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு திரும்ப கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்ப என்ன பண்ணோம், நாங்கள் அந்த டாக்டரை பார்த்து கேட்டோம். நாங்கள் 10 நாள் வந்து நீங்கள் அங்கே அமுச்சு விட்டீங்க, இந்த ஃபீவர் வந்து குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, இது என்னவா டாக்டர் இருக்கும் அப்படின்னோம்னா, அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து கொரோனா மாதிரியும் தெரியல, என்ன பண்ணலாம், வேறு டெஸ்ட் எடுக்கலான்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, டெங்கு, மலேரியா அந்த மாதிரி ஃபீவர்லாம் என்ன பண்ணாங்க, டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாங்க. சரி, நாங்கள் திரும்ப என்ன பண்ணோம், டெஸ்ட்டுக்கு வந்து போயிட்டு எல்லாம் ப்ளட் செக்கப்லாம் கொடுத்துட்டு வந்தோம். 2 days கழிச்சு அந்த ரிசல்ட் வந்துச்சு. அந்த ஃபீவர் எதனால் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷனு, இதனால தான் வந்து இந்த ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு காரியங்களை நினைக்கிறோம், இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனாலும் என் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்கிறார். பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த வைரஸாக தான் இருக்கும், இந்த தொற்றாக தான் இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம ப்ரேயர் பண்ண பார்த்தீங்கன்னா காரியத்தை ஆண்டவர் கோணலாங்களை அப்படியே செவ்வையாக மாற்றுறாரு. ஹல்லேலூயா, ஆமேன். நம்ம ஆண்டவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று நினைப்போம், இப்படி தான் போகும் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து அழகாக நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிடுவார். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசாரிப்பு. ஒருத்தர் பலவீனப்பட்டிருக்கும் போதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கும் போதோ பார்த்தீங்கன்னா, விசாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பலப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து சபையிலேருந்து பாஸ்டர் அடிக்கடி ஃபோன் பண்ணுறது, பாஸ்டர் அடிக்கடி ஃபோன் பண்ணுறது, இன்னும் தெரிஞ்ச விசுவாசிகள் வந்து நிறைய பேர் விசாரித்தாங்க. அந்த விசாரித்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி இருக்கிற அந்த எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணார், அப்படியே மாற்றி போட்டார். எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் வந்துருச்சு.
ஸோ அதனால் வந்து யார் வந்து பலவீனமாக இருந்தாலோ சூழ்நிலைகள் வந்து மாறி இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், விசாரிக்கிறது தான் ரொம்ப வந்து ஒரு பலனை தரும். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் நாம மகிமைப்படணும். இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் வந்து காரியங்களை மாறுதலாய் முடிய செய்த ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கடந்த 8 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். ஆமென். எல்லோரும் தேவனுக்கு நன்றி செலுத்த இது ஒரு நாள், ஒரு நல்ல நேரம். நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருகிறதான 1ஆம் தேதி கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததுன்னா நாம் நேரடியாக நாம் சந்தித்து வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். அப்படி இல்லை என்றால் ஆன்லைனில் ரெகுலராக இருக்கிறது போல் இருக்கும். நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மற்றும் நம்ம ரெகுலராக நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பீங்க. தயவுசெய்து ஃபேமிலி ப்ரேயரில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்திய தேசத்தின் எல்லைக்கும் அங்கே சமாதானம் உண்டு பண்ணும்படியாகவும் மற்ற நாடுகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஸ்பெஷலாக அமெரிக்காவில் கோவிட் சுச்சுவேஷன் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ அமெரிக்காவிலும் மற்ற தேசங்களிலும் நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய சமாதானத்திற்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்கும்படியாக எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சண்டே சர்வீஸ் ஒவ்வொரு வாரமும் யூடியூப்பில் 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அது லிங்க் ரெகுலராக வருகிறது. நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் உற்சாகமாக குடும்பத்தோடு உங்களுடைய நண்பர்களோடும் கூட நீங்கள் அதை உற்சாகமாக பார்க்கும்படியாக கேட்கிறோம். டெய்லி டிவோஷன் நம் போதகர் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் அதை பார்த்து தியானித்து அந்த நாளை ஆரம்பிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இன்று மென்ஸ் ஃபெலோஷிப் நம்ம ஒவ்வொரு வாரம் நடத்துகிறது போல் மென்ஸ் ஃபெலோஷிப் 11 மணியிலிருந்து 12 மணி வரை நடைபெறும். கலந்து கொள்ளும்படியாய் கேட்கிறோம். எல்லா புதன்கிழமையும் பைபிள் ஸ்டடி நல்லா நடைபெற்று கொண்டு வருகிறது. மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். 6:45 மணியிலிருந்து 8 மணி வரை பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் கூகுள் மீட்டில் நடத்துகிறார்கள். உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். எல்லா டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் விமென்ஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப் கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கிறது. 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை இருக்கிறது. கலந்து கொள்ளும்படியாய் உற்சாகப்படுத்துகிறோம். எல்லா வெள்ளிக்கிழமையிலும் யூத் மீட்டிங் 7:30 8:30 மணி வரை பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் கூகுள் மீட்டில் நடத்துகிறார்கள். யூத் எல்லோரும் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படியாய் கேட்கிறோம். எவ்ரி ஃப்ரைடே எல்லா வெள்ளிக்கிழமையும் நைட் ப்ரேயர் நம்ம தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. எல்லாம் உற்சாகமாக கலந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து அநேகரை உற்சாகப்படுத்துங்கள். தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். 10 மணியிலிருந்து 11 மணி வரை கூகுள் மீட்டில் நடைபெறுகிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் ஈவினிங் 6 to 8 சண்டே ஸ்கூல் நடைபெறுகிறது கூகுள் மீட்டில். நம்முடைய சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி செய்கிறவர்கள் நல்ல பிரயாசப்பட்டு அதை உற்சாகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக கேட்கிறோம். செயின் ப்ரேயர் நம்ம ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டு வருகிறது. நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். மற்றும் நீங்கள் மற்ற டைமில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டைம்லேயும் 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆனிவர்சரி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக உங்களுடைய ஜெபம், குடும்ப ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் ஆயத்தங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்குறோம். இப்போது எல்லாம் ஃபெலோஷிப் வைஸ் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய லீடர்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த மென்ஸ் ஃபெலோஷிப் என்னையோ இல்லை லெஸ்லியோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். சில்ட்ரன்ஸ் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் பாஸ்டமாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உற்சாகமாக அதை செய்யும்படியாக மற்ற உங்கள் பிள்ளைகளோ இல்லை வாலிபர்களோ கலந்து கொள்ளும்போது அவர்களை என்கரேஜ் பண்ணும்படியாக உங்களை கேட்கிறோம். இந்த வாரத்தின் பிறந்த நாள் மனநாள் காண்கிறவர்கள் 2ஆம் தேதி பேபி எலைஜா கிறிஸ்டோஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே. 2ஆம் தேதி சிஸ்டர் ஜான்சி. 4ஆம் தேதி சிஸ்டர் சுகுணா பகவதி. 5ஆம் தேதி சிஸ்டர் மல்லிகா. 5ஆம் தேதி இளவரசன். இவர்களெல்லாம் பிறந்த நாள் காண்கிறார்கள். வெட்டிங் ஆனிவர்சரிஸ் திருமண நாள் காண்கிறவர்கள் 1ஆம் தேதி தேவிகா அண்ட் காசி. 5ஆம் தேதி ரூஃபஸ் அண்ட் ஜோனா மேக்டலின்.
ஸோ இவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவர்களுக்காக நாம் செவிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் மன்னநாள் காண்கிறதான பிள்ளைகளை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எவ்வளவு நல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாக காத்து புதிய வருடத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் நீ தாமே அதை ஆண்டவரே உமது கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்தட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் மகிமைப்படுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இது கர்த்தரின் நாள். 2020 வருடத்தின் 8வது மாதத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை. சொல்லப்போனால் இந்த மாதம் நமக்கு ஒரு போனஸ் சண்டே, 5வது சண்டே. இன்றும் தேவ சமூகத்தில் கூடி அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு தந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். எத்தனை கட்டுக்கள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், தேவன் நம்மோடு இருந்து எல்லாவற்றிலும் அற்புதமாக நடத்தியிருக்கிறார். அகில உலகமும் எத்தனையோ உபாதைகளை கடந்து போனாலும் தம்முடைய ஜனங்களை காக்க அவர் போதுமானவர். நல்லவர், வல்லவர், அவருக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வாழ்த்தி தேவ பிரசன்னத்திற்குள் நான் வரவேற்கிறேன். வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். அந்த வசனத்துக்கு நாம் செவி கொடுப்போம். இன்றும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். பழைய ஏற்பாட்டின் ஒரு பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அது புதிய ஏற்பாட்டிற்கு மட்டுமல்ல, நித்தியத்திற்கும் நம்மை கொண்டு செல்லத்தக்கதான ஒரு 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 சத்தியம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தான் வாழ்கிறோம். நமக்கு கிருபையின் காலம். ஆனாலும் அந்த அஸ்திவாரம் இல்லாமல் இங்கே நாம் தொடர முடியாது. எனவே மீண்டும் ஒரு முறை பழைய ஏற்பாட்டு ஒரு பகுதியை வாசித்து தியானிப்போம். சகரியாவின் புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசி, 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். சகரியா 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் படிப்போம். Not by might, not by might, nor by power, nor by power, but by my spirit, says the Lord Almighty. By my spirit, said the Lord of hosts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுவது என்னுடைய ஆவியினாலே ஆகும். இந்த காலை வேளையில் எல்லாம் கர்த்தருடைய ஆவியினாலே நமக்கு ஆகும். ஆமென் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன்னால் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் இருந்தவர். ஆகாயும் சகரியாவும் சேர்ந்து அந்த நாட்களில் யூத ஜனங்களை ஆலயத்தை கட்ட உற்சாகப்படுத்தினவர்கள். செருபாபேல் என்ற ஒரு அதிபதி என்று சொல்லலாம். ஜனங்களை பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு சிறையிருப்பிலிருந்து வெளியே அழைத்து வந்தவர். இங்கே அழைத்து வரப்பட்ட ஜனங்களுக்கு இடிந்து போன ஆலயத்தை கட்டும்படியாக இந்த தீர்க்கதரிசிகள் உற்சாகப்படுத்துகிறார்கள். ஆசாரிய பணியும் ஆளுகையும் ஒருமித்து செயல்படுகிறது. அங்கே செருபாபேல் ஆலயத்தை கட்ட முன் வந்த ஒரு இளம் வாலிபர். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்த யூதர்களுக்கு தேவனுடைய விடுதலையை மேசியாவின் மூலம் சொல்லி உற்சாகப்படுத்த எழுதப்பட்ட முக்கியமான ஒரு நூல், சரித்திர நூல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை நாம் கண்டிப்பாக அறிய வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே,
நான் இப்பொழுது சம்பவத்திற்கு வருகிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். எருசலேம் மதில் சுவர் இடிந்து போயுள்ளது. ஆலயம் தகர்ந்து தீக்கொளுத்தப்பட்டுள்ளது. மதில் சுவரும் இடிந்து போயிற்று, ஆலயமும் தீக்கொளுத்தப்பட்டு விட்டது. ஜனங்கள் அந்நிய தேசங்களில் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இந்த நாட்களில் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் எருசலேமுக்கு. தங்கள் சுய தேசத்திற்கு, தங்கள் பட்டணத்திற்கு, தேவனுடைய பட்டணத்திற்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செருபாபேல் என்ற வாலிபனின் உள்ளத்தில் பக்தி வைராக்கியம் உண்டாகிறது. ஆலயத்தை கட்டும் பொறுப்பு செருபாபேலுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை உற்சாகத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறான் அந்த வாலிப சகோதரன். எதிரான தடைகள், போராட்டங்கள், சோர்ந்து போகும் தருணங்கள் அநேகம் வந்தது. அந்த தருணத்தில் ஆவியானவரின் வாயாக தீர்க்கதரிசிகள் சொல்லும் தேவையான உற்சாகமான வார்த்தைகள் இவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலாகும். ஆமேன், ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிற காரியம். அதை ஆகாய் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 4-5 வசனங்களில், ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் ஆனாலும் சொல்லுகிறார். செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா, யோசபாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனையோ போராட்டங்கள், ஆனால் தீர்க்கதரிசிகள் சொல்லும் தேவையான உற்சாகமான வார்த்தைகளை நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். செருபாபேலுக்கு மட்டுமல்ல, அங்கே எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய சேவையில், சபையை கட்டுதலில் எதிர்ப்பும் சோர்வும் தடைகளும் தாராளம் வரலாம், வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நம்முடைய சபைகளில் மதில்கள், நம்முடைய சபைகளின் மதில்கள், குடும்பங்களின் சுவர்கள், ஸ்தாபனங்களின் கட்டுகள், உறவுகளின் எல்லைகள், எங்கும் தடைகள், எங்கும் கட்டுக்கள், எங்கும் எதிர்ப்புகள். மொத்த சமுதாயமே திரும்ப கட்டப்பட வேண்டியதாக மிகவும் மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்று இது சொல்லப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படி என்றால் 2500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை இன்றும் யதார்த்தமாய் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் அன்று எருசலேம் பட்டணம் அத்தனை மோசமாக இருந்தது. இன்று உலகமே அப்படி இருக்கிறது. விசேஷமாக நாம் நம்முடைய பட்டணத்தை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பரலோகத்திற்காக திரும்ப கட்டத் தொடங்கும் போது எப்போதும் சாத்தானின் எதிர்ப்பு இருக்கும். எங்கெங்கே ஆலயங்கள், சபைகள் கட்டப்படுகின்றனவோ, கட்டுமான பணி நடக்கின்றதோ, அங்கெல்லாம் தடைகள் உண்டாகும். அது இயற்கையானது. அது சாத்தானின் கிரியை. ஒரு பக்கம் ஜனங்கள் உற்சாகமாக கட்ட வருவார்கள், மறுபக்கம் அவன் எதிர்த்து நிற்கிறான். கஷ்டங்கள் உண்டு. மதுரவாய் சபையை நினைத்து பார்க்கிறேன். பாரத்தோடு, தரிசனத்தோடு அந்த இடத்தில் ஊழியம் செய்தோம் சில வருடங்கள். அங்கே கட்டாயம் ஒரு சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்தபோது கடந்து சென்றோம். சபையாக முழு சபையும் ஒத்துழைப்போடு சென்றோம். ஆனால் பயங்கரமான கட்டுக்கள், தடைகள். சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவு ரோடு இல்லை, ஏரி. அங்கே ரப்பிஷ்னு சொல்லுவாங்க, சவுடா, அதை அடித்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20 லோடு அடித்து ஒரு சின்ன பாதையை உண்டாக்கி கட்டுமான காரியங்களை, கட்டுமானத்திற்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் அதை கொண்டு போக, வண்டி போக வேண்டும் என்பதற்காக அத்தனை சிரமத்தோடு எல்லாம் செய்தோம்.
பயங்கரமான கடினமான சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுமார் 13 மாதங்கள் ஒரு வாகனம் கூட இல்லாமல் சென்று வந்தோம். ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். அந்த தரிசனத்தை தந்தார். அந்த ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம், குடிகாரர்கள், விபச்சாரிகள், அவர்கள் மத்தியில் இந்த ஊழியத்தை எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம். செய்து கட்டி முடித்தோம். கட்டுவதற்கு நிச்சயமாக தரிசனமும் பாரமும் மட்டுமல்ல, கட்டி எழுப்பப்பட கட்ட தியாகம் வேண்டும். நம்முடைய சபை, அரும்பாக்கம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, தியாகத்தோடு அதை செய்தோம். கர்த்தர் கூட இருந்தார். கட்டுவது எத்தனை கடினமானது என்பதை யோசித்து பார்க்கும்போதே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சுமார் 23 வருடங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் பசுமரத்தாணி போல் ஞாபகம் இருக்கிறது. கட்டினது மட்டுமல்ல, கட்டி முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர், பக்கத்து நிலத்தை வைத்திருக்கிறவன், இது ஒரு அடி இங்கே வந்துவிட்டது, அளவில் தவறு, அதை நாங்கள் சரி செய்ய நினைக்கவில்லை, அந்த நேரம் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு மற்றவர்களோட சமாதானம்தான் பெரிது, பக்கத்து நிலத்தினோட சண்டை போட்டுக்கிட்டு நமக்கு அந்த ஒரு அடியை வைத்துக்கொள்வது நல்லதல்ல என்று கட்டின சுவரை இடித்தோம். சொல்லப்போனால் அந்த இடிக்கும் நேரம், கட்டின சுவர் கஷ்டப்பட்டு கட்டினோம். மார்பிளை இடிக்கிறது போல இருந்தது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆலய கட்டுமானம் மிகவும் கடினமான ஒன்று. இங்கே உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். கர்த்தர் சொல்ற, என்னுடைய ஆவியினாலே ஆகும், உன்னுடைய பலம் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுகிறார். நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருக்கு முன்பாக வேற எந்த சக்தியும் நிற்க முடியாது. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். யோபு அதை சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இங்கே சகரியா தீர்க்கதரிசியை எழுப்பி இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுகிறார். பலத்தினால் அல்ல. இரண்டாவதாக சாத்தானிடம் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். மூன்றாவதாக சகரியாவிடம், செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். பலத்தினால் அல்ல என்று சொல்லுகிறார். சாத்தானை பார்த்து, பெரிய பர்வதமே நீ ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். சகரியாவுக்கு சொல்லுகிறார், செருபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டபடியால் அவனுடைய கைகளே இது கட்டி முடிக்கும் என்று. கர்த்தர் சொல்வது நிறைவேறும், நடக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இன்று நாம் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவன் தங்கும் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுயபுத்தி, நம்முடைய யுக்தி அல்ல, கர்த்தரை சார்ந்திருப்போமாக. நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நம்முடைய சுயம் அல்ல, நம்முடைய யுக்தி அல்ல, புத்தி அல்ல, ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்வார். எந்த அந்தகார சக்தியும் எதிர்வல்லமையும் தடையாயிருக்க முடியாது. நமக்காக எல்லாம் செய்து முடிப்பவர் நம்மை கொண்டே செய்து முடிப்பார் கட்டுமானத்தை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாழும் இந்த பகுதிக்கு நாம் தான் பதில். தட்டி கழிக்க முடியாது. நோ எக்ஸ்கியூஸ், நீதான் பதில். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஆவியானவர், அவர் கொடியேற்றுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. சத்துரு வருவான், சத்துரு வரமாட்டான் என்று சொல்லவில்லை. தடைகள் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். ஆனால் உன்னோடு இருக்கிற ஆவியானவர் கொடியேற்றுவார். கொடி என்றால் வெற்றி, வெற்றி கொடி. ஹல்லேலூயா.
2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு தரவில்லை. எதிர்ப்பு இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் பயப்படாதே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பயப்படாதே. அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இத்தனை நெருக்கத்தின் மத்தியிலும் கிட்டத்தட்ட 6 மாதங்களை கடந்து வர செய்தார். எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். பயப்படாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடைகள், எதிர்வல்லமைகள், பயங்கள் எதுவும் தடுக்க முடியாது. நாம் கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவன் தங்கும் ஆலயமாகிய இந்த சரீரத்தை மட்டுமல்ல, நாம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த ஸ்தல சபை மூலமாக ஊழியம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பழைய ஒரு பாடல் உண்டு, சண்டே ஸ்கூல், கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். நம்மெல்லாம் கட்டடம் கட்டும் சிற்பிகள். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று, கிறிஸ்துவுக்கென்று நாம் கட்டுவோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு இன்று கற்றுத்தருகிறார். கட்டுவதற்கு பல பின்னணியிலிருந்து, பல சூழ்நிலைகளிலிருந்து தேவ மனிதர்கள் கட்டினதை சுட்டி காட்டி அவனுக்கு கற்றுத்தருகிறார். முதல்ல மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய சுயபலத்தால் எபிரேயரை விடுவிக்கலாம் என்று மோசே நினைத்திருந்தார். தனக்கு பலம் இருந்தது, தனக்கு ரிசோர்சஸ் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோனின் அடுத்த பார்வோனாக, அடுத்த அரசனாக வரவேண்டி அவன் அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு தருணத்தில் எகிப்தியனை அழித்துக் கொண்டார். அதோடு பிரச்சனை முடிந்தது என்று நினைத்தார். ஆனால் தோல்வியில் முடிந்தது. மீதியான் தேசத்திற்கு ஓடி போனார் மோசே. 40 வருடங்கள் வனாந்திரம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆவியினால் மட்டுமாகும், உன்னுடைய பிரயாசங்கள் அல்ல, உன்னுடைய யுக்தி அல்ல மோசே, நான் நடத்துவேன். அரண்மனையிலிருந்து வனாந்தரத்திற்கு போகிறான், வில்டர்னஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவருடைய பிளான். மோசே தன் சுய பலத்தை சாராமல், தன்னுடைய பராக்கிரமத்தை சாராமல் ஆவியானவரை சார்ந்து கொண்ட போது, யாத்திராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேயை நோக்கி பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஹல்லேலூயா. பார் மோசே, உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஒருவேளை மோசே அந்த எகிப்தின் அரண்மனையில் இருந்தால் அடுத்த பார்வோனாக ஆயிருந்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் இங்கே பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொண்ட போது, அவருடைய பலத்தை சார்ந்து கொண்ட போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே பெரிய யுத்தங்களை செய்யவில்லை. He never fought a war. கையிலே ஒரு மேய்ப்பனின் கோல் மட்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது. விடுதலை உண்டானது. வெளியே வந்தார்கள். தொடர்ந்து சிவந்த சமுத்திரம். கடந்த வாரங்களில் நான் அதை உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். சிவந்த சமுத்திரம். சமுத்திரத்தின் ஓரத்தில் நிற்கிறார்கள். பின்னால் பார்வோனின் சேனை, முன்னால் சிவந்த சமுத்திரம். அதான் பிட்வீன் டெவில் அண்ட் டீப் சீ. ஒரு பெரிய ஃபேஸ் அது ஆங்கிலத்தில், பிட்வீன் டெவில் அண்ட் டீப் சீ. இந்த ஃபேஸ், இந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் வந்தது. ஆவியானவரின் கிரியையினாலே சமுத்திரம் பிளந்தது. அங்கே ஒரு ட்ரை லேண்ட் உண்டானது. போன வாரம் அதை சொன்னேன், ட்ரை லேண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரம் முழுக்க தண்ணீர் நமக்கு தெரியும். அது பிளந்தவுடன் அது காய்ந்து போன, வறண்டு போன ஒரு நிலமாய் இருந்தது. கொஞ்சம் யோசிங்க. சகதி இல்லை, சேர் இல்லை, அந்த தண்ணீருடைய எந்த இதுவும் இல்லை. ஜனங்கள் நடந்து போக வேண்டும், துரிதமாக போக வேண்டும், தங்களுடைய எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போக வேண்டும்.
அப்படி ஆண்டவர் செய்தார். அவர்கள் சென்று முடியும் போது எய்த்திய சேனை இங்கே வந்தவுடன் தண்ணீர் மீண்டும் வந்தது, அவளை அமிழ்த்தி போட்டது. யாருக்கு வழிவிட்டதோ சமுத்திரம், அதே சமுத்திரம் எய்த்திய சேனையை அமிழ்த்தி போட்டது. அழிந்து போனார்கள் எல்லாரும். காலையில் கரையோரத்தில் எல்லாரும் பிணமாக கிடந்தார்கள். எண்ணற்ற பிணங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியானவருடைய கிரியை என்னாலே எல்லாம் ஆகும். மோசேயோ இஸ்ரவேலரோ ஒன்றும் செய்யவில்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். they did nothing. ஆண்டவர் செய்தார் அவர்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் இரட்சகனாக மோசேயை தெரிந்து கொண்டவர் அவர்களை ரட்சித்தார் மோசேயின் மூலமாக. இரண்டாவது, கிதியோனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? கிதியோன் சொல்றாரு, நான் எல்லாரிலும் சிறியவன், என் குடும்பம் எளியது. பரிதாபமா சொல்றாருங்க ஒரு நியாயாதிபதி. காரணம் மீதியானியரின் நெருக்கம். நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவின் நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் அப்படித்தான் சொல்றோம். வார்த்தை வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அந்த உணர்வு என்னால் என்னங்க செய்ய முடியும்? கவனிப்போம். நியாயாதிபதிகள் 7:12 மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளியைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. Praise the Lord. Hallelujah. எவ்வளவு கூட்டம் பாருங்க. கடற்கரை மணல் அது வேற, வெட்டுக்கிளிகள் அது சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ தான் ரீசெண்டாக டிவியில் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்டை நாடுகளில், நம்ம தேசத்தில் கூட, நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான் பக்கம்லாம் பயங்கரமான வெட்டுக்கிளி. அப்போ தான் நேரடியாக அதை பார்க்கும்போது புரிஞ்சுது, ஓ வெட்டுக்கிளி ஒரு வாதை எய்த்தில். ஹல்லேலூயா. கூட்டம் கூட்டமாக பவுன்ஸாக வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பெரிய கூட்டம் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வந்தார்கள். 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்? கிதியோன் என்ன சொன்னான்? நான் எல்லாரும் சிறியவன், என் குடும்பம் எளிது. பரம்பரைக்கே போயிட்டான், குடும்பத்துக்கே போயிட்டான். ஆனா கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலி நீ. அவன் அப்படி இல்லை, அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கிதியோனின் சேனை எவ்வளவு? 32,000 பேர் தொடங்கினாங்க. அது 300ல் வந்து முடிஞ்சது. 32,000 வெறும் 300. பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த கிதியோனை கர்த்தர் திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. தன்னுடைய சூழ்நிலையை மறக்கச் செய்து ஆவியானவரில் பலப்படச் செய்தார். இன்று நம்முடைய சூழ்நிலை அப்படித்தாங்க. சூழ்நிலையை பார்த்து ரொம்ப பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறோம், என்ன செய்யறது என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பராக்கிரமசாலி. ஐ ஆம் வித் யூ. நான் உன்னோட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. வெறும் வார்த்தை பிரசங்க ஏதோ நம்ம மலத்துக்காக சொல்லிட்டு போறேன்னு நினைக்காத. கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்காக செய்வார். நீ உன்னை பராக்கிரமசாலியாக அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே தன்னுடைய பலத்தை நம்பி முன்னேறினார் இல்லையா? அவருக்கு நிறைய பலம் இருந்தது, ரிசோர்ஸஸ் இருந்தது. நான் சொன்னேன், அந்த பலத்தை நம்பி முன்னேறினார். அப்படி அல்ல, அது அல்ல. கிதியோனோ தன்னுடைய பலவீனத்தை சொல்லி பின்வாங்கினார். மோசே முன்னேறினார் பலத்தை சொல்லி, அது அல்ல. கிதியோன் பலவீனத்தை சொல்லி பின்வாங்கினார், அதுவும் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய பலன். நியாயாதிபதிகள் 7:13 கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம். அது அதுல நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அது உருண்டு வந்தது. உருண்டு வந்து என்ன பண்ணுச்சு? எங்க அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரத்தை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. ஹல்லேலூயா.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வார்கோதுமை அப்பம், வார்கோதுமை அப்பம்னா பார்லியில் செய்த அப்பம். அது ஆங்கிலத்தில் பிரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு அப்பம். நம்ம சொன்ன ரொட்டி சொல்கிறாங்கல்ல, அது ரொட்டின்னு சொன்னால் சரியாக இருக்கும். நீங்கள் நார்த் இந்தியன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக செய்வான். ஒரு ரொட்டி இப்படி இவ்வளவு திக்காக இருக்கும், பெருசாக இருக்கும். அவன் நீங்கள் நாட்களுக்கு அதை கொண்டு போக முடியும். இந்த பலஸ்தீனா அந்த பகுதியில் இப்படி தான் அவங்க செய்வாங்க. ரொட்டி பெருசாக இருக்கும். அது ஒரு ரொட்டி எப்படி வந்தால் உருண்டு வந்து கூடாரத்தை விழத்தள்ளிச்சான். அது ஸ்ட்ராங் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு ரொட்டி வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் கூடாரத்தை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. வார் ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப முக்கியங்க. யுத்த நுணுக்கம். அதாவது இப்போ நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். நாட் பை மைட் நாட் பா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஒரு யுக்தி. அல்லேலூயா. ஸ்ட்ராட்டஜி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம். நான் இப்போ இருந்தேன் டிஃபென்ஸில். அப்போது நம்மிடம் நேட் GN80 நேட் சின்ன குட்டி விமானம். பாகிஸ்தானிடம் அமெரிக்கா கொடுத்த F-16 என்ற ஸ்டார் ஃபைட்டர்ஸ். உலகத்தில் அன்னைக்கு அதுதான் டாப் ஃபைட்டர்ஸ். பாகிஸ்தான் அமெரிக்காட்டு வாங்குகிறான். அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அன்றைக்கி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு நல்ல இதில் நம்ம மிராஜ்னு ஒன்று வச்சுருந்தோம். மிராஜ் கூட அன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் நேட் விமானத்தை இங்கே செய்யப்பட்டது. சின்ன குட்டி விமானம் போல் இருக்கும். அந்த நேட் விமானத்தில் பறந்து அந்த F-16 திரும்பி ஓட செய்தான். அப்போது நம்ம அந்த வார் வின் பண்ண பிறகு ஒரு இன்டர்வியூ. அந்த பைலட்ஸ் லக்னௌலேருந்து அந்த பிரதர்ஸ், கீலர் பிரதர்ஸ், 2 பேரும் கீலர். இந்த 2 பேரும் ஏர்ஃபோர்ஸில் பைலட்ஸாக இருந்தாங்க. தே ஃபாட் தி வார். அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க, எப்படி நீங்கள் இந்த சின்ன குட்டி விமானத்தை வச்சு அவ்வளோ பெரிய ஸ்டார் ஃபைட்டர் F-16 திரும்பி ஓட வச்சிட்டீங்கன்னு. அப்போது கீலர் பிரதர்ஸ் சொன்னாங்க, இட்ஸ் நாட் த மெஷின் பட் த மேன் பிஹைண்ட் த மெஷின் ஒன் த வார். மெஷின் அல்ல யுத்தத்தை ஜெயித்தது, அந்த மெஷினுக்கு பின்னால் அந்த மனிதன் ஜெயித்தான். ஹல்லேலூயா. நாம் அல்ல, நமக்கு பின்னால் இருந்து நம்ம இயக்குகிற நம்முடைய தேவனுடைய ஆவியானவர். ஒரு அல்லேலியா சொல்லு. எத்தனையோ போராட்டங்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட யுத்தம் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எவ்வளவு போராட்டங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்காக யுத்தம் செய்கிறவர். இங்கே அக்கினி, அதாவது சுடப்பட்ட அப்பம், அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. உன்னோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, அதை நீ ரெக்கக்னைஸ் பண்ணும்போது கர்த்தர் உனக்காக செய்வார். ஆமென். 3வது, தாவீதுக்கு இஸ்ரவேலருக்கு எதிராக பெலிஸ்திய வந்து கொண்டிருந்த நேரம், கோலியாத் ஒரு ராட்சதன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த சேனைக்கு முன்பாக தினந்தோறும் வருவான், ரொம்ப மிரட்டுவான், ரொம்ப கத்துவான். அவன் ராட்சதன். அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டு வருகிறான் அவன். இங்கே அதர் சைடு, எதிர்ப்பக்கம் தாவீது இருக்கிறான். தாவீது தன்னுடைய தமையன்களை பார்க்க வந்தவன், யுத்தத்திற்காக வரவில்லை. அவர்களை விசாரிக்க வந்தவன் இதை பார்க்கிறான். அவன் டிஸ்டர்ப் ஆகிறான். ஆனால் தாவீதுக்கு பயிற்சி இல்லை. அவன் ஒரு சிறுவன், போர் கவசங்களும் இல்லை அவனுக்கு. ஆனால் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது பெரிய ஆவிக்குரிய பாடங்களை அவன் கற்றறிந்திருந்தான். ஹல்லேலூயா. உன்னுடைய பயிற்சியோ மற்ற காரியங்களோ அல்ல, நீ எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஆவியானவரிடம், அல்லது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்துவோடு உன்னுடைய அனுபவத்தில் நீ என்ன கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியம். அது உனக்கு உதவும். அல்லேலூயா. மற்ற யுத்த தளவாடங்கள் அல்ல. தாவீது கூட முயற்சித்து பார்த்தான். சவுல் சொன்னான், இதை போட்டுக்கோ, ஆனால் முடியல. அவன் சொன்னான், எனக்கு பரிச்சயம் அல்ல, என்னால் நடக்கக்கூட முடியல, எனக்கு ஒரு கோலும் இந்த கற்களும் போதும். See, God uses anything.
ஆண்டவர் உபயோகிப்பார். அதான் நம்ம அங்கே பார்க்கிறோம். அவன் பெரிய ஆவிக்குரிய பாடங்களை கற்றிருந்தான். ஆவியினாலே ஆகும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அல்லேலூயா. 5 கூழாங்கற்கள் அதை சொல்லும்போது வியாக்கியானப்படுத்துவாங்க. 5, இந்த 5 சொல்லும்போது கர்த்தரின் 5 நாமங்கள். ஏசாயா 9:6 நம்ம வாசிக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள பிதா, சமாதான பிரபு. வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு இல்லையா? அதில் அப்படி தானே? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 5. இதில் ஒன்று பாருங்க, ஒரு நாமம் வல்லமை, வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட், ஆல் மைட்டி காட் இஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஒரே கல், அது வல்லமையுள்ளது. ஆமேன். 1 சாமுவேல் 17:45 அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு உலகமே இருக்கலாம். ஐ டோன்ட் பாதர். நான் நீ நிந்தித்தாயே அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தில். ஆமென். பெரிய பர்வதம் போன்ற ராட்சதனே, நீ எம்மாத்திரம் தாவீதுக்கு முன்பாக சமபூமியானாய். சாஷ்டாங்கமாக விழுந்தான் கோலியாத். இன்றும் உங்களுக்கு அப்படிப்பட்ட எதிர்ப்புகளா, மலை போன்ற பிரச்சனைகளா? ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆமீன். கடைசியாக தானியேலை பற்றி சொல்கிறேன். தானியேலுக்கு பாபிலோனின் சிறைவாசம் முடிவு தெரியாது. அதிக புத்திமான், பயிற்றுவிக்கப்பட்டவன், ஆனால் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறான். அரசியல் சூழ்நிலையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஆனால் ஆவியினால் ஆகும் என்பதை அறிந்திருந்த ஒரு புத்திமான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாபிலோனை ஆண்ட நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனம் வருகிறது. தானியேல் 2:34 வாசிக்கிறோம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. அதிக நேரம் இல்லை, நான் முடிக்க விரும்புகிறேன் சீக்கிரமா. நமக்கு தெரியும் இந்த சரித்திரம், இருந்தாலும் நீங்கள் தியானிக்கணும். தானியேல் மிகவும் முக்கியமான ஒரு புஸ்தகம், வெளிப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது இதையும் சேர்த்து வாசிக்கணும், தான் நமக்கு நல்லா புரியும். ஹல்லேலூயா. எந்தெந்த சாம்ராஜ்யம், எந்தெந்த பேரரசு எல்லாம் அழிந்து கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, ராஜ்யம் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அங்கே வார்கோதுமை அப்பம் வந்து அந்த அது என்னதும் டென்ட், என்னது கூடாரத்தை விழப்பண்ணிட்டு, இங்கே வந்து ஒரு கல் வந்து எது மோதுது, அந்த சிலை, பெரிய சிலையை வச்சிருக்கார் நேபுகாத்நேச்சார், அதை தள்ளி போட்டது. அந்த சிலையை பற்றி நமக்கு தெரியும், நான் குயிக்காக சொல்லி போகிறேன். அந்த 4 காரியங்கள்: தலை, மார்பும் புயமும், வயிறும் தொடையும், பாதங்கள். தலை பாபிலோன் சாம்ராஜ்யம், அது பொன். மார்பும் புயமும் வெள்ளி, அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். வயிறும் தொடையும் கிரேக்கம், அது வெண்கலம், கிரேக்கம். கடைசியாக இரும்பும் களிமண்ணும் பாதங்கள், அது ரோம பேரரசு. இவைகள் எந்த வல்லரசுகளும், எந்த பேரரசுகளும், எந்த சாம்ராஜ்யங்களும் நிலைத்து நிற்கவில்லை. சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா பெரிய வல்லரசு, உலகத்திலேயே அமெரிக்கா தான் தி பிக் பிரதர். உலகம் முழுவதையும் ஆட்சி செய்வது போல அமெரிக்கா நினைச்சது தான் நடக்கும், சொல்றது தான் நடக்கும். ஆனால் இன்று அப்படி இல்லை பாருங்கள். அதான் சொல்றேன் நான், எப்படி சரித்திரம் வேதத்திற்கேற்ப வந்து கொண்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்ட 4 பேரரசுகளும் போய்விட்டது. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் அவைகளை. இவைகளுக்கெல்லாம் முடிவு உண்டாக கைகளால் பெயர்க்கப்படாத இயேசு என்ற ஒரு கல் வந்தாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இயேசு என்ற கல் வந்தாக வேண்டும்.
சிலையை மோதின கல் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம். தானியேல் 2வது அதிகாரம் 35 மற்றும் 44வது வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு, ஓ ஹல்லேலூயா, கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. பதரை போலாயிற்று. ஹல்லேலூயா. எத்தனை பெரிதாக நேபுகாத்நேச்சார் உண்டாக்கியிருந்தான் அந்த சிலை. பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண், பெரிய சிலை. ஒரு கல் வந்து மோதினவுடன் அது உருண்டு விழுந்து கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. பார்த்துருப்பீங்க அறுவடைய. அந்த தானியத்தை போட்டு அதை வீசுவாங்க, பதரெல்லாம் போகும், தானியம் மட்டும் அதில் இருக்கும். அந்த பதரை போல போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு தாமே ராஜாதி ராஜாவாக பூமியை அரசாளுவார். 44வது வசனம் படிச்சீங்களா? அந்த ராஜாக்களின் நாட்களிலே, அந்த ராஜாக்களின் பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். என்றென்றைக்கும் அறியக்கூடாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். ஆமென். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. ஆமென். அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் நிற்கிறதான ஒரு கல், விலையேற பெற்ற கல். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு சேர்ந்து நாமும் அரசாளுவோம் 1000 வருடம். ஆமென். ஹல்லேலூயா. பல வேத வசனங்கள் இயேசுவை கல்லுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன் சுருக்கமாக. ஏசாயா 28:16 அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன் என்று ஏசாயா சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரம் 42வது வசனத்தில் ஜீவ தண்ணீரை சுரக்க பண்ணுகிற கல், அவர் மூலமாக ஜீவ தண்ணீர் நமக்கு உண்டாகிறது. 1 கொரிந்தியர் 10:4 மத்தேயு 21:42 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். 1 கொரிந்தியர் 10:4 ஜீவ தண்ணீரை சுரக்க பண்ணுகிற கல். ஏசாயா 8:14 வாசிக்கிறோம், தடுக்கலின் கல் இடரலின் கண்மலை. மத்தேயு 21:44 மீண்டும் இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஹல்லேலூயா. பரீட்சை பார்க்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஜீவனுள்ள கல். அவர் இந்த உலகம் முழுவதையும் சமாதானமாக ஆட்சி செய்ய போகிறவர். எல்லா பேரரசும், எல்லா வல்லரசும், எல்லா சக்தியும், எல்லா உலகத்தின் எல்லா அதிகாரங்களும் ஒளிந்து போய்க் கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். எல்லாம் அவராலே ஆகும். உலகத்தில் மனிதனுடைய ஆளுகை முடிந்து சமாதான பிரபு ஆகிய இயேசு அரசாளும் காலம் வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுமா? இயேசு அரசாளும் காலம் இதோ சீக்கிரம் வரப்போகிறது. சகரியா 14:5 வாசிப்போம். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அல்லேலூயா. அவர் வருவார். எல்லா பரிசுத்தவான்களும் கூட வருவார்கள். தானியேல் 7:8 அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று முடிக்கிறார். நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். சகரியா 14:9 அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீயும் நானும் அவருடைய பரிசுத்தவான்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். இன்று ஒருவேளை நமக்கு உபத்திரவம், நெருக்கம், மோதல்கள், கஷ்டம் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் நாம் கட்டி கொண்டிருக்கிறோம் அவருக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கட்டுவோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவோம். பல இடர்கள், பல கஷ்டங்கள், வேதனைகள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அவர் ஆளுகை செய்ய வருகிறார். நாமும் அவரோடு ஆளுகை செய்வோம். நாம் மகிழ்ந்து கலிகூறும் நாட்கள் விரைவில் வருகிறது. ஹல்லேலூயா. நாம் மகிழ்ந்து கலிகூறும் நாட்கள் விரைவில் வருகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நாள் மிக சமீபமே.
அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் ஜோலித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் ஜோலித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, எங்களுக்காக வந்தீர். உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்து சுதந்திரவாளிகளாக்கி, ஆண்டவரே எங்களை மட்டும் காத்து வழி நடத்தி எங்களை உம்முடைய 2வது வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். நீர் சீக்கிரமாக வரப்போகிற ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை சமாதானமாக ஆளப்போகிறவர் ஆண்டவரே. எல்லா அநீதி, எல்லா அந்தகார கிரியை, பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போய் தேவாதி தேவனுடைய அந்த ஆண்டவரே ஆளுகைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே, உம்மோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிற ஆண்டவரே பிள்ளைகளாக எங்களையும் நீர் ஆண்டவரை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற எல்லையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே, இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே ஹல்லேலூயா தங்களை அர்ப்பணித்து இந்த நாட்களில் ஆண்டவரே அதிக ஜாக்கிரதையோடு வாழ உதவி செய்வீராக. அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். சீக்கிரமாய் நீர் வரப்போவதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேண்டிய கிருபைகளை தாரும். எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மையும் செம்மையுமாக நடந்தேற ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றுமென்றும் சதா காலமும் நிலைத்து நீடித்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.